வணக்கம் எவ்ரிவோன். இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது காட்டில் இருக்க விலங்குகளோட வாழ்க்கை சுலபமாக இருக்கும்னு நம்ம நினைப்போம். ஆனால் அப்படி கிடையாது. மனிதர்களுக்கு இடையில எப்படி போட்டி பொறாமைகள் சண்டை சச்சரவுகள் இருக்கோ அதே மாதிரி விலங்குகளுக்கு இடையிலையும் இருக்கும். அந்த மாதிரி இங்கே ஒரு சிம்பன்சி கூட்டத்தை தலைவனாக இருந்து ஆட்சி பண்ணுற டேவிட் தன்னோட பதவியை காப்பாற்றிக்க என்னென்ன சவால்களை சந்திக்குது, அந்த சவால்களை எப்படி முறியடிக்குது, தொடர்ந்து அது ஆட்சியில் இருந்ததா இல்லையாங்கிறத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல தான் டேவிடோட கதையை தமிழ்ல பார்க்க போறோம். வாங்க டேவிடோட போராட்டங்களை பார்ப்போம். மேற்கு ஆப்பிரிக்காவோட செனகல் நாட்டோட காடுகள்ல ஒரு சிம்பன்சி கூட்டம் ஒன்று வாழுது. மிகப்பெரிய பிரதேசத்தை கண்ட்ரோல் பண்ணி ஆட்சி பண்ற இந்த கூட்டத்துல இளம் ஆண்கள், வயசான ஆண்கள், பெண்கள், குட்டிகள் அப்படின்னு மொத்தம் 32 சிம்பன்சிகள் இருக்கு. இதுங்க எல்லாத்துக்கும் ஒரே தலைவன் அப்படின்னா அது இந்த டேவிட் தான். தலைவன் பதவிக்காக பல சண்டைகள் ஈடுபட்டதால இதோட காது கிழிஞ்சிருக்கு. இந்த கிழிஞ்ச காது தான் டேவிட்டோட அடையாளமும் கூட. பல தடைகளையும் இன்னல்களையும் கடந்து தன்னோட வலிமையாலையும் மன தைரியத்தாலையும் கடந்த 3 வருஷமா எந்த பிரச்சனையும் இல்லாம டேவிட் இந்த கூட்டத்தை ஆட்சி பண்ணது. கூட்டத்துக்கு ஒரு ஆல்பாவா தலைவனா இருக்கிறதால எல்லாத்துலயும் பெஸ்ட் இதுக்கு தான் கிடைக்குது. உணவா இருந்தாலும் சரி, தங்குற இடமா இருந்தாலும் சரி, பெண்கள் கூட இணைசேரத்துலையும் கூட டேவிட்டுக்கு தான் முன்னுரிமை. வேற யாரும் குறுக்க வர முடியாது. ஒரு தலைவனா இருக்கும்போது இவ்வளோ சலுகைகள் கிடைக்கிறதால அந்த இடத்துக்கான போட்டியும் ரொம்ப அதிகமாகவே இருக்கு. அந்த இடத்தை பிடிக்க இங்கே பல போட்டியாளர்கள் காத்துக்கிட்டு இருக்கு. அதில் 2 முக்கியமான எதிரிகள் அப்படின்னா, ஒன்று ஜம்கின், இது ரொம்ப காலமாகவே தலைவன் பதவியை பிடிக்க முயற்சி பண்ணுது. இன்னொன்று லூத்தர், ஆக்ரோஷமான ஒரு இளமான். இப்போதைக்கு இந்த 2ம் தான் டேவிட்டுக்கு மிகப்பெரிய எதிரிகளாக இருக்கு. எந்த அளவுக்குன்னா இந்த 2ஐயும் பார்க்கும்போது தன்னை அறியாமலேயே டேவிட்டோட கால் விரல்கள் நடுங்க ஆரம்பிச்சிடும். இப்போ வறண்ட காலம் ஆரம்பிச்சிருக்கு. தண்ணிக்கும் உணவுக்கும் ரொம்ப பற்றாக்குறையா இருக்கு. இந்த பற்றாக்குறை கூட்டத்துல டென்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுது. எல்லா சிம்ஸும் கடுகடுப்பா சிறுசிறுன்னு இருக்கு. இப்படி உணவு பற்றாக்குறை ஏற்படும் போது கூட்டத்துக்கு இருக்க ஒரே நம்பிக்கை என்னன்னா, இந்த கரையான் புத்துகள் மட்டும்தான். குச்சிகளை கருவிகளா பயன்படுத்தி கரையான் புத்துல விட்டு கரையான்களை பிடிச்சி சாப்பிடுதுங்க. இப்போதைக்கு இதை தவிர இங்க பெருசா எந்த உணவும் கிடையாது. ஆல்பாங்கிற முறையில டேவிட்டுக்கு பெஸ்ட் ஃபீடிங் ஸ்பாட் கிடைக்குது. இப்படி மொத்த கூட்டமும் ஒரே இடத்துல கூடியிருக்கிறதால கலவரத்துக்கு இங்க பஞ்சமே இல்லை. கூட்டத்தில் இருக்க 2 எதிரிகளும் மற்ற சிம்ஸை தாக்கி கலவரத்தை உண்டாக்குது. இந்த டைம்ல டேவிட் செயல்பட்டு கூட்டத்தில் அமைதியை கொண்டு வர்றது ரொம்ப முக்கியம். கூட்டத்தில் இருக்க எல்லாரும் டேவிட் இதை செய்யுமான்னு பார்க்குது. உடனே செயல்பட்ட டேவிட் மரத்தை தான் காலால் உதைச்சி சத்தம் எழுப்பி கூட்டத்தில் அமைதியை கொண்டு வந்து கூட்டத்தை தான் கட்டுப்பாடுல தான் இருக்குங்கிறத நிரூபிக்குது. கடந்த 3 வருஷமா எந்த கூட்டாளிகளும் இல்லாம தன்னோட வலிமையை மட்டுமே நம்பி டேவிட் ஆட்சி பண்ணிட்டு வந்திருக்கு. ஆனா இப்ப இருக்கிற சுச்சுவேஷன் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. எதிரிகளோட எண்ணிக்கையும் பலமும் கூடிக்கிட்டே போகுது. அதனால டேவிட் இப்போ கொஞ்சம் வித்தியாசமா யோசிச்சு அரசியல்ல இருக்கிற மாதிரி கூட்டாளிகளை சேர்த்துக்க விரும்புது. அந்த கூட்டாளிகள் தான் பதவிக்கு ஆசைப்படாமையும் சண்டை போடுறதுல சிறந்தும் விளங்கணும். அந்த வகையில இப்ப இதுக்கு இருக்கிற ஒரே சாய்ஸ் என்னன்னா, கூட்டத்தோட வெள்ளை தாடி வச்ச வயசான ஆண்கள். ஸோ டேவிட் என்ன பண்ணுதுன்னா, கூட்டத்தில் இருக்க வயசான ஒரு சிம்பான கேஎல்ல அப்ரோச் பண்ணுது. சிம்பன்சி கூட்டத்தில் ஒரு சிம்பன்சி இன்னொன்று கூட ஒரு பிணைப்பை உண்டாக்கணும்னா அதுக்கு இருக்கிற ஒரே வழி பேன் பார்க்கறது. ஸோ டேவிட் கேஎலுக்கு பேன் பார்த்து முடிகளை கோதி சீர்படுத்தி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை உருவாக்கிக்குது. கடைசியாக டேவிட்டும் கேஎல்லும் கூட்டாளிகளாக மாறுது. இன்னொரு பக்கம் ஜம்கின் பதவி ஆசைக்காக தன்னோட அதிகாரத்தை காட்ட ஒரு வயசான பெண் சிம்பன்சியை போட்டு தாக்குது. உடனே கேஎல் தன்னோட விசுவாசத்தை டேவிட்டுக்கு காட்ட களத்துல குதிக்குது. ஜம்கினை நோக்கி போன கேஎல் ஜம்கினை தாக்குது. அடுத்து டேவிட்டும் களத்துல குதிச்சு ஜம்கினை தாக்குது. கேஎல் அண்ட் டேவிட்டால தாக்கப்பட்ட ஜம்கின் ஒரு பாடத்தை கத்துக்கிட்டு அங்கிருந்து பின்வாங்கிடுது. இப்போ கேஎலும் டேவிட்டும் ஒரு வலிமையான சக்தியா இருக்கு. அடுத்து கூட்டத்தில் ஏற்பட்ட ஒரு இன்சிடென்ட் மிகப்பெரிய கலவரம் வெடிக்க காரணமா அமையுது. அதுதான் பெண்கள் பருவத்துக்கு வந்தது. கூட்டத்தில் இருக்க 7 பெண்கள்ல 3 பெண்கள் இனி சேர தயாரா இருக்கு. பெண்களோட பிறப்புறுப்பான வெஜினா பெருசா வீங்கிருக்கிறதால எல்லா ஆண்களோட கவனத்தையும் இருக்குது. பெண்களை பொறுத்தவரை கிடைக்கிற எல்லா ஆண்கள் கூட இனி சேருங்கிறதால டேவிட் தன்னோட அதிகாரத்தை பயன்படுத்தி மற்ற ஆண்களை கட்டுப்படுத்தி ஆகணும். அப்படி இல்லைன்னா பெண்கள் கூட மற்ற ஆண்கள் இனி சேர்ற மாதிரி ஆகிடும். ஆனா லூத்தர் தலைமையிலான மற்ற இளம் ஆண்களுக்கு வேற ஒரு பிளான் இருக்கு. இதை தங்களுக்கு கிடைச்ச ஒரு சான்ஸா பயன்படுத்திக்க நினைக்குதுங்க. டேவிட் மற்ற ஆண்களை கட்டுப்படுத்த கிளம்பும் போது மற்ற ஆண்களும் டேவிட்டை தாக்க ரெடி ஆகுதுங்க. லூத்தர் தலைமையிலான மற்ற ஆண்கள் கற்களையும் மரக்கட்டைகளையும் எடுத்து வீசிக்கிட்டு கோபமா டேவிட்டை நோக்கி வருது. டேவிட் அண்ட் கேஎலோட கூட்டணி எண்ணிக்கையில கம்மியா இருக்கிறதால எதிரிகளுக்கு இது சாதகமாக எடுது.
கேஎல் மற்ற ஆண்கள் கைகளால மோசமா தாக்கப்படுது. டேவிட்டையும் சுத்தி வளைச்ச மற்ற ஆண்கள் அதை மோசமா கண்ணா பின்னான்னு தாக்குதுங்க. டேவிட்டோட விரல் துண்டிக்கப்பட்டு தொடையிலையும் விதைப்பையிலையும் உட்பட உடம்பு முழுக்க கடுமையான காயங்கள் ஏற்படுத்தப்பட்டு இறந்து போக விடப்படுது. அடுத்த நாள் காலையில விசுவாசமான பெண்கள் டேவிட்டோட காயத்தை நக்கி அதுக்கு ஆறுதல் சொல்லுதுங்க. ஆனாலும் அந்த பெண்களால ரொம்ப நேரம் டேவிட் கூட இருக்க முடியாது. ஏன்னா தங்களுக்காகவும் தங்களோட குட்டிகளுக்காகவும் தண்ணியை தேடி கூட்டத்தோட சேர்ந்து 10 கிலோமீட்டர் தூரம் வர பயணம் பண்ண வேண்டியது இருக்கு. பெண்கள் மட்டும் இல்லை, கேஎல்லும் கூட்டத்தோட சேர்ந்து நகர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு. ஸோ டேவிட் மொத்தமா கூட்டத்தால தனியா விடப்படுது. காயம்பட்ட டேவிட் ஒரே இடத்துலயே படுத்து கிடக்கு. இதுக்கப்புறம் டேவிட்டுக்கு என்ன ஆச்சு? அது இறந்துடுச்சா இல்ல மீண்டு வந்துதா? டேவிட்டை தனியா விட்டுட்டு கூட்டம் ரொம்ப தூரம் பயணிக்குது. இப்போ கூட்டத்துல தலைமை பதவி காலியா இருக்கு. அத லூத்தர் கைப்பற்ற விரும்புது. ஒரு சிம்பன்சி கூட்டத்துக்கு தலைவரா மாறணும்னா கூட்டத்துல இருக்க மற்ற சிம்ஸை பயமுறுத்தணும். அதை தான் இப்ப லூத்தரும் பண்ணிட்டு இருக்கு. ஊளை மாதிரியான சத்தம் எழுப்பிக்கிட்டு தான் உருவத்தை பெருசா பயமுறுத்துற மாதிரி காட்டிக்கிட்டு பாறைகளை தூக்கி மரங்கள் மேல வீசி கூட்டத்துல இருக்க மெம்பர்ஸை பயமுறுத்துது. இதை தொடர்ந்து சில நாட்கள் பண்ணிக்கிட்டே இருந்தா லூத்தர் தலைவராக நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா மொத்த கூட்டமும் டேவிட் இறந்துருச்சுன்னு தான் நினைக்குது. இதனால லூத்தருக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, டேவிட் இன்னும் இறந்து போகல. தாக்கப்பட்டு சோர்வால படுத்திருந்த அது மெதுவா கண் விழிச்சு மெல்ல எழுந்து நடந்து தன்னோட பலத்தை கூட்டிக்க சாப்பிட முயற்சிக்குது. கிடைக்கிற தாவரங்கள் பழங்கள் அப்படின்னு எதையும் அது விடல. முடிஞ்ச அளவு சாப்பிடுது. ஓரளவு ஸ்ட்ரென்த் ரீகெயின் ஆன உடனே தான் கூட்டத்தை தேடி கிளம்புது. இதே நேரத்துல லூத்தர் தலைவராகிறதுக்கான முயற்சியை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கு. தாக்கப்பட்ட ஒரு வாரத்துக்கு அப்புறம் கூட்டத்தை கண்டுபிடிச்ச டேவிட் லூத்தரை சந்திக்குது. ரெண்டும் சண்டை போட தயாராகுதுங்க. இருந்தாலும் டேவிட் தாக்கப்பட்டு ஒரு வாரமே ஆனதால உடம்புல இருக்க காயங்களால அது இன்னும் பலவீனமா தான் இருக்கு. சண்டை போட்ட அது தோக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால டேவிட் புத்திசாலித்தனமா என்ன பண்ணுதுன்னா, தான் வீக்கா இருக்கிறத மறைச்சி தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி பெரிய உருவமா தன்னை காட்டி லூத்தரை பயமுறுத்துது. பயந்து போன லூத்தரும் மிரட்டப்பட்டு அங்கிருந்து விரட்டப்படுது. எந்த சண்டையும் காயங்களும் இல்லாம டேவிட் மறுபடியும் கூட்டத்துக்கு கம்பேக் கொடுக்குது. கேஎல் கூட மறுபடியும் சேர்ந்து அதுக்கு பெயின் பார்த்து அதை சீர்படுத்தி பிணைப்பை மறுபடியும் உறுதிப்படுத்திக்குது. டேவிட் மறுபடியும் கூட்டத்துக்கு தலைவனா மாறினாலும் அதோட பதவி இன்னும் நிரந்தரம் இல்லை. மதிமேல் பூனை மாதிரி அதோட பதவி ஊசலாடுது. ஏன்னா அது தன்னை பலசாலியா காட்டினாலும் இன்னும் அது காயங்களால பலவீனமா தான் இருக்கு. எப்பனாலும் இளமான்களை அதை தாக்கி அதோட பதவியை பறிக்கலாம். ஆனா இப்போதைக்கு பலமா தாக்கப்பட்ட பிறகும் மறுபடியும் வந்ததால இளம் ஆண்களுக்கு அது மேல ஒரு பயம் இருக்கு. இதனால எல்லா இளம் ஆண்களும் டேவிட்டுக்கு சாதகமா இருக்கு. லூத்தர் தனியா விடப்படுது. இதெல்லாம் பார்த்து தான் தப்பா உணர்ந்த லூத்தர் டேவிட் கிட்ட அடிபணிஞ்ச சைக்கியோட மன்னிப்பு கேட்குது. ஆனா டேவிட் அதை ஏத்துக்கல. ஸோ லூத்தர் கூட்டத்துல கொஞ்சம் ஓரங்கட்டப்படுது. இளம் ஆண்கள் டேவிட்டுக்கு சாதகமா டேவிட்டை சுத்தி இருக்கு. இப்போதைக்கு மற்ற இளம் ஆண்களை முட்டாளாக்கி தன்னை பலசாலியா காட்டி டேவிட் தலைவனா இருக்கு. ஆனா இது இப்படியே நீடிக்காது. மறுபடியும் பெண்கள் பருவத்துக்கு வரும்போது இளம் ஆண்கள் டேவிட்டை தாக்கு செய்யலாம். இதெல்லாம் மனசுல வச்சு டேவிட் என்ன பண்ணுதுன்னா, கூட்டத்துல இருக்கும்போது தன்னை ஒரு பலசாலியா காட்டிக்கிட்டு மறைவுல போய் நல்லா சாப்பிட்டு தான் உடம்ப தேத்திக்குது. ஆனா தான் ஆட்சியை தக்க வச்சுக்க இது மட்டுமே போதாதுன்னு நினைச்ச டேவிட் இதுக்கும் ஒரு படி மேல போய் ஒரு விஷயத்த பண்ணுது. என்னன்னா, முன்னாடி ஒரே ஒரு கூட்டாளியான கேஎல் மட்டுமே துணைக்கி இருந்ததால டேவிட்டால ஜெயிக்க முடியல. அதே மாதிரி மறுபடியும் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு புது யுக்தியை யூஸ் பண்ணுது. தன்னோட கூட்டாளிகளோட எண்ணிக்கையை அதிகரிக்குது. கேஎல் மாதிரியே தான் கூட்டத்தில் இருக்க வயசான சண்டையில் அனுபவம் நிறைஞ்ச தலைவன் பதவிக்கு போட்டி போட முடியாத சிம்ஸை தான் கூட்டாளியை சேர்த்துக்குது. அந்த மாதிரி இருக்கிற வயசான சிம்ஸை ஒன்று அப்ரோச் பண்ணி பேன் பார்த்து சீர்படுத்தி ஒரு பிணைப்பை உண்டாக்கி கூட்டாளிகளாக சேர்த்துக்குது. இந்த மாதிரி சில வாரங்களில் பல கூட்டாளிகளை டேவிட் சேர்த்துக்குது. இப்போ ஒரு அசைக்க முடியாத சக்தியா கூட்டத்தில் இருக்கு. இதோட பவரை சோதனை பண்ற மாதிரி கூட்டத்தில் இருந்த ஒரு பெண் பருவத்துக்கு வருது. அதோட பிறப்புறுப்போட வீக்கம் பல ஆண்களை இருக்குது. ஆனா போனதாட்டி மாதிரி இந்த முறை டேவிட் தான் உரிமையை விட்டு கொடுக்காது. ஏன்னா அதுக்கு பக்க பலமா பல கூட்டாளிகள் இருக்கு. தன்னோட படை பலத்தோட வந்த டேவிட் மற்ற இளம் ஆண்களுக்கு பயத்தை உண்டாக்கி பின் வாங்க வைக்குது. இந்த சமயத்துல எந்த போட்டியாளர்களுக்கும் டேவிட்டை எதிர்க்கிற தைரியம் இல்லை. தன்னோட கூட்டாளிகளை கூட்டத்துல நிலைநிறுத்தின டேவிட் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம பருவத்துக்கு வந்த பெண் கூட இனி சேருது. இங்க நான் தான் பாஸுங்கிறத மறுபடியும் ஒரு முறை நிலைநாட்டுது. 9 மாசத்துக்கு அப்புறம் டேவிட்டுக்கு ஒரு ஆண் குட்டி பிறக்குது. தன்னோட விடாமுயற்சிக்கும் விட்டு கொடுக்காத மனப்பான்மைக்கும் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி புத்திசாலித்தனமா செயல்பட்டதுக்கும் டேவிட்டுக்கு கிடைச்ச வெகுமதி தான் இது.
தன்னோட தன்னம்பிக்கையால தான் அதிகாரத்தை தக்க வச்சது மட்டும் இல்லாம தான் வம்சத்தோட எதிர்காலத்தையும் பாதுகாத்திருக்கு. இதுவரைக்கும் இந்த கூட்டத்தை ஆட்சி பண்ண எந்த ஆல்பா ஆணும் டேவிட் அளவுக்கு அதிக காலம் ஆட்சி பண்ணது இல்லை. மற்ற தலைவர்களை விட டேவிட் 2 மடங்கு அதிக காலம் ஆட்சி பண்ணிருக்கு. இந்த சிம்பன்சி கூட்டத்துக்கு ஒரு சிறந்த தலைவனா தன்னை நிரூபிச்சிருக்கு. யாருக்கு தெரியும், வருங்காலத்துல இதோட மகனே கூட இந்த கூட்டத்துக்கு ஒரு சிறந்த தலைவனா மாற வாய்ப்பு இருக்கு. சரி, கடைசியா டேவிட்டுக்கு என்னதான் ஆட்சி? அதோட ஆட்சி சரியா எப்போ ஆரம்பிச்சதுன்னு எங்கேயும் மென்ஷன் பண்ணப்படல. ஆனா 2014 அதோட ஆட்சி ஆரம்பிச்சதா சொல்லப்படுது. 2014 இருந்து 2018 வரை கிட்டத்தட்ட 5 வருஷம் வரை ஆட்சி பண்ணிருக்கு. இந்த 5 வருஷத்துல பல சண்டைகளை போட்டு தன்னோட கிரீடத்தை தக்க வச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த கூட்டத்தை ஆட்சி பண்ண ஆல்பாஸை விட இது அதிக காலம் ஆட்சி பண்ணிருக்கு. ஆனா 2018 பிப்ரவரியில மறுபடியும் ஒரு முறை லூத்தர் உட்பட மற்ற இளம் ஆண்களால சூழப்பட்டு தாக்கப்பட்ட டேவிட் இறந்துடுச்சு. டேவிட் இறந்த பிறகு ஜம்கின் ஆல்பாவா பதவி ஏற்க லூத்தர் படிநிலையில 2வது இடத்துக்கு தள்ளப்பட்டது. இருந்தும் கூட கூட்டத்துல லூத்தருக்கு பெருசா மரியாதை இல்லை. அதோட அதிகாரம் புறக்கணிக்கப்பட்டது. அப்புறம் கேஎல் மற்ற வயசான ஆண்களோட சேர்ந்து கூட்டத்தோட ரேங்கிங்ல நடுத்தர வரிசைக்கு தள்ளப்பட்டது. மற்ற இளம் ஆண்கள் இருந்து கேஎல் விலகியே இருந்தது. டேவிட் இறந்த பிறகு கூட்டத்தோட நிலைமை இதுதான். ஓகே, இதோட இந்த வீடியோவை முடிக்கிறது நான் உங்கள் ராமக்கண்ணன். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டேவிட்டோட வாழ்க்கையை பத்தியும் இந்த வீடியோவை பத்தியும் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.